ஆண்மை குறைவை சரி செய்ய முடியுமா? அதில் அக்குபங்சர் மருத்துவம் ஒருவருக்கு எந்த வகையில் உதவ முடியும்? உணவுகள், தண்ணி, காற்று, சூரிய ஒளி இது எல்லாத்திலிருந்தும் நம்ம இயக்கத்துக்கான உயிர் சக்திகள் நமக்கு கிடைக்குது. இந்த உயிர் சக்திகள் நம்ம உடம்போட எல்லா உறுப்புகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுது. அந்த சக்திகளை வச்சு தான் நம்ம உள்ளுறுப்புகள் பல்வேறு விதமான பணிகளை நம்ம உடம்புல செய்யுது. அதில் ரீப்ரொடக்டிவ் யூனிட்னு சொல்லப்படக்கூடிய நம்ம இனப்பெருக்க மண்டலத்தோட இயக்கமும் பராமரிப்பும் நம்ம சிறுநீரகத்தோட பொறுப்பில் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இனப்பெருக்க மண்டலத்தோட பணிகளுக்காக சிறுநீரகம் பயன்படுத்துகிற உயிர் சக்தியை தான் நாம் விந்து சக்தின்னு பொதுவாக சொல்லுவோம். இப்போ ஒரு ஆணுக்கு ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது அல்லது குறைவாக இருக்குது, விந்தணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அல்லது அதோட நீந்தி நகரக்கூடிய தன்மைகளில் பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாக இதையெல்லாம் தான் நாம் ஆண்மை குறைவுன்னு சொல்லுவோம். அப்போ ஆண்மை குறைவுக்கு காரணமாக அடிப்படையாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம சிறுநீரகத்துக்கான இனப்பெருக்க மண்டலத்தை பராமரிக்கிறதுக்கான உயிர் சக்தி கம்மியாக இருக்கலாம், அல்லது அந்த உயிர் சக்தியை சிறுநீரகம் இனப்பெருக்க மண்டல பணிகளை விட முக்கியமான மற்ற வேலைகளுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். அதாவது நமக்கு ஒரு அத்தியாவசியமான அவசர பண தேவை இருக்கும்போது ஆடம்பரமான செலவுகளை குறைச்சிருவோம் தானே, அந்த மாதிரி தான். அப்போ இந்த ரெண்டில் எந்த காரணமாக இருந்தாலும் அதாவது ஆண்மை குறைவை நாம் சரி பண்ணிக்க முடியும்னு புரிஞ்சுக்கணும். இப்போ அக்குபஞ்சர் மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம்னா, விந்து சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான உணவுகள் என்ன, அதை எப்படியெல்லாம் சரியான முறையில் சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த ஒரு உணவையுமே சரியான முறையில் சாப்பிட்டா தான் அது நல்லபடியாக ஜீரணமாகி அதில் இருக்கக்கூடிய உயிர் சக்திகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஜீரண உறுப்புகள் உணவுகள்லேருந்து சக்திகளை பிரிச்செடுக்கிற அளவுக்கான திறனோடு இல்லைன்னா அக்குபஞ்சர் புள்ளிகளை பயன்படுத்தி அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை பண்ணுவோம். அல்லது முன்னாடி சொன்ன மாதிரி சிறுநீரகம் விந்து சக்தியை இனப்பெருக்க மண்டலத்தோட பணிகளுக்கு செலவழிக்காமல் வேறு வேலைகளுக்கு, அதாவது இதயம் கல்லீரல் சார்ந்த நோய்த்தன்மைகளை சரி பண்ணுறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது முக்கியமான உயிர் காக்கும் பணிகளுக்கோ செலவழிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான சரியான வாழ்க்கை முறைகளை அறிவுறுத்தி மருத்துவ வழிமுறைகளை செஞ்சு விந்து சக்தியை இனப்பெருக்க மண்டலத்துக்கு கிடைக்க செய்ய முடியும். அதுக்கான புரிதல்களும் நுட்பங்களும் அக்குபங்சர் மருத்துவத்துக்கு இருக்குது. அப்போ ஆண்மை குறைவுங்கிறது ஒரு தற்காலிக நிலைதாங்கிறத ஆண்கள் புரிஞ்சுக்கணும், பெண்களும் முக்கியமாக அதை புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் இல்லாததுனால வரக்கூடிய மன அழுத்தமும் பயமும் அவசரமும் அதை தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய ரசாயன மருத்துவ அணுகுமுறைகளும் வருங்காலங்களில் தவறான விளைவுகளை ஏற்படுத்திட முடியும்.